என் கையில வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் வந்து டச் சென்சார். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கெபாசிட்டிவ் டச் சென்சார். என்னோட பேர் கோபால். என்னை கூப்பிடுறது இல்ல, கோபால் தான் கூப்பிடுவாங்க. டோட்டலா இதுல 2 மோடு வந்து இருக்கு, மோட் ஏ மோட் பின்னு. இது 2 மோடும் எப்படி ஒர்க் ஆகுது சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். இப்ப மோட் ஏ வந்து ஜாயின் பண்ணிட்டேன் சால்டர் பண்ணி. இது கூட எல்இடி சர்க்யூட் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பவர் சப்ளை கொடுத்துட்டு நான் வந்து டச் பண்ணேன் அப்படின்னா ஆஃப் ஆகுது, எடுத்துட்டா ஆன் ஆகுது. இப்போ இதை மோட் பியில் வந்து சால்டர் பண்ணிட்டு இந்த சென்சாரை வந்து இருந்த மாதிரியே வந்து மாட்டிடலாம். இப்போ பவர் சப்ளை கொடுத்து நான் டச் பண்ணேன் அப்படின்னா ஆன் ஆகுது. இப்போ திருப்பி டச் பண்ணா ஆஃப் ஆகுது. இது வந்து இப்போ சுவிட்ச் மாதிரி வந்து ஆக்ட் ஆகுது. இந்த சென்சார் எப்படி ஒர்க் ஆகுது சொல்லிட்டு நான் வந்து சென்சார் இல்லாமலே வந்து ஒரு சர்க்யூட் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஒயரை டச் பண்ணிட்டு அந்த எல்லோ ஒயரை டச் பண்ணா எல்இடி வந்து எரியுது, எடுத்தா வந்து ஆஃப் ஆயிருது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த ரெட் கலர் ஒயர்ல வந்து 5 வோல்ட் வந்து வரும். அதுல வந்து நான் கையை வச்சுட்டு என்னோட இன்னொரு கையை எல்லோ கலர் ஒயரை டச் பண்ணும்போது அந்த டிரான்சிஸ்டருக்கு இடையில வந்து சேனல் ஃபார்ம் ஆகி சர்க்யூட் வந்து க்ளோஸ் சர்க்யூட் ஆகி நம்மளுக்கு வந்து எல்இடி வந்து எரியும். நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா சேனல் வந்து ஃபார்ம் ஆகாம ஓப்பன் சர்க்யூட் ஆகி எல்இடி வந்து எரியாது. இப்படிதான் வந்து டச் சென்சார் எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. இந்த வீடியோவை உங்க ஈஸி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு அடுத்து என்ன வீடியோ போலாம் சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.